முத்திரைகள் உடைக்கப்படும் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் தியானம் செய்து கடந்து செல்வது நலமான காரியமாக Let us meditate upon the 5th verse of the 5th chapter. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அளவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அந்த 7 முத்திரை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறவர் யார் என்று அங்கே மூப்பரில் ஒருவன் அறிவித்த பொழுது, ஒருவனாயிலும் காணப்படாதபடியினாலே திவ்ய வாசனை யோவான் அழுகின்றான், புலம்புகின்றான், தவிக்கின்றான். Oh, here when the Lion of tribe of Judah, the root of David, has triumphed, when he was asked by that, the John was crying because nobody was there for the answer. வெளிப்படுத்தல் 5ஆம் வசனத்தின்படி ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவான காணப்படாததினால் நான் மிகுவாளியேன். According to 4th verse, John was weeping and wept because no one was found who was worthy to open the scroll or look inside. ஏன் அந்த 7 முத்திரைக்கு புத்தகத்தை வாங்குவதற்கு ஒருவன் தென்படவில்லை? Because nobody was worthy enough to receive the book and to receive the revelation. அந்த புத்தகமானது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புத்தகமாய் இருக்கிறது. That is the book which was written inside and outside. புறம்பே எழுதப்பட்டிருக்கிறவைகளை எளிதாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம். You can find out the outer portion of the book. அது நியாயப்பிரமாணத்தை சார்ந்த பகுதியாக இருக்கிறது. Oh, that is the thing which refers about the judgment. பிதாவின் வலதுகரத்தில் இருக்கும் புத்தகத்தின் உள்பகுதியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் கிருபைங்காலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. So all the things which was written outside, it mentions about the law, and all the things which was written inside, it is mentioning about the grace. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் ஊழியத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. It is mentioning about the ministry of redemption of the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாதையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. It is the things which is refers to the ways of the cross of the Lord Jesus. கிருபைங்கால பக்தர்கள் மீட்கப்படுவதற்கென்று அடிக்கப்பட்டவனமாயிருந்தால் மட்டுமே நாட்டுக்குட்டியானவராய் இயேசுவால் மனுக்குலம் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் என்ற தேவ தீர்மானம் எழுதப்பட்டிருக்கிறது. It was determined by the Lord that the Son Jesus Christ, who should be crucified, who should be die as the lamb, through his blood the salvation will come out. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிப்போம். Book of Hebrews chapter 10 verse number 10, 9 and 10 says like. Sorry, from 7 வாசிங்க. Hebrews chapter 10 7 to 10. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். என்று 7ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். In the verse number 7 we can see, here I am, it is written about me in the scroll, I have come to do your will, my God. என்னை குறித்து நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கிருபைங்கால மக்கள் மீட்கப்படுவதற்கு மீட்பின் கிருபாதார பலியாய் என்னை குறித்து பிதாவினை எழுதியிருக்கிறது நிறைவேற்றியதோ வருகிறேன் சொல்லுகிறார். About me, because about whom? About Jesus, because he is the way to heaven, he is the source of salvation. So Jesus was saying about himself that I am coming here down to fulfill the things written about myself. எசேயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எசேயாவை கொண்டு சொல்லப்படும் வாசிப்போம். We can see from book of Isaiah chapter 53 verse 10.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கனை கொண்டு. There we can see the Lord was willing to break him up. எஸ் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிப்போம். Book of Ezekiel chapter 2 verse 1 to 10. அவர் என்னை நோக்கி 9 and 10. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்று எழுதியிருந்தது என்று வாசிக்க முடிகிறது. Then I looked and I saw a hand stretched out to me. In it was a scroll which he unrolled before me. On both sides of it were written words of lament and mourning and woe.